கோவை மாவட்டம் மயிலாம்பாறையில் மின்சாரம் இல்லாமல் தவித்த மக்களுக்கு நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக மின்சார வசதி மற்றும் பட்டா கிடைத்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் பேராட்சிக்குட்பட்ட மயிலம்பாறை பகுதியில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின்சார வசதியும் பட்டாவும் இல்லாமல் தவிர்த்து வந்தார்கள். இது குறித்து கடந்த மாதம் நாம் நியூஸ் 7 தமிழ் நேரடியாக கலாய்வு மேற்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த கோரிக்கையாக பேட்டியாக ஒளிபரப்பின பின்பு மாவட்ட நிர்வாகம் துரிதகதியில அவர்களுக்கு தேவையான பட்டாவும் மின்சார வசதியும் தற்போது கொடுத்திருக்காங்க. குறிப்பாக ஒரு மாத காலமாக தாசில்தார் மாவட்ட நிர்வாகத்தை நாமும் நேரடியாக மாவட்ட ஆட்சியோட கூட தெரிவிச்சிருந்தோம். இது குறித்து கேட்டிருந்தோம். விரைவில் தாசில்தார் அனுப்பி விஓவுடைய கலாய்வு எல்லாம் செய்த பிறகு அந்த பகுதி மக்களுக்கு பட்டாவும் அதே போல மின்சார வசதியும் ஏற்படுத்தி தருவோம் என்ற ஒரு உறுதியும் நியூஸ் 7 தமிழ் வாயிலாக மாவட்ட ஆட்சியும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது ஒரு மாத காலமாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதிகாரிகளும் ஆய்வு செய்யப்பட்டு தற்போது முதல் கட்டமாக அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருப்பது எந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நம்ம இங்கிருந்து நேரடியாக பார்க்க முடிந்தது. பட்டா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வெயில் கோடை போன்ற காலங்களிலும் சரி, அதே போல படிக்கிற குழந்தைகளுக்கும் பெருமளவுல உதவியாக இருக்கக்கூடிய இந்த மின்சார வசதி என்பது காலகட்டங்கள்ல மின்சாரம் இல்லாமல் ஒரு மக்கள் ஒரு குடும்பம் வாழ முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையில தற்போது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு 30 குடும்பம் மேற்பட்ட மக்களுக்கு அதுக்கான ஆர்டரை தற்போது பாஸ் பண்ணி முதல் கட்டமாக 12 பேருக்கு கொடுத்திருக்காங்க. தற்போது அவர்களுக்கு மின்சார வசதி என்பது கிடைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு தேவையான வீடுகள்ல மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்போது முதல் கட்டமாக 12 பேர் கொடுத்திருக்கிறாங்க. மீதமுள்ளவர்களுக்கு அந்த பணிகள் நடைபெற்று இருக்கின்றது அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்கு அந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். நீண்ட கால போராட்டத்திற்கு ஒரு விடிவு கிடைச்ச மாதிரி தற்போது உங்களுக்கு மின்சார வசதியும் கிடைச்சிருக்கு, அதே போல பட்டாவும் கிடைச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கங்க. எங்க ஊர்ல 10 வருஷமா பட்டா இல்ல, கரண்ட் இல்ல. அதனால நாங்க வந்து கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்திருந்தோம். மனு கொடுத்து ஒரு 2 நாள்ல வந்து அதிகாரிகள்லாம் வந்து இங்க வந்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் கரண்ட்டுக்கு ஒவ்வொரு அதிகாரியும் வந்து ஒவ்வொரு பக்கமா பார்த்து எல்லாத்துக்கும் முதல் கரண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் 10-15 நாளுக்குள்ள எங்களுக்கு பட்டாவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பகுதிக்கு வந்து எங்க ஊர் பொதுமக்களோட கோரிக்கையெல்லாம் இந்த சேனல் 7 சேனல் நியூஸ் 7 தமிழ் சேனல்காருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அவங்க இல்லாட்டி எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி பட்டாவெல்லாம் கிடைக்கவும் செய்யாது. இந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமான இது அவங்கனாலதான் எங்களுக்கு கிடைச்சதுங்க. அதனால ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். 7 ஆண்டுகளாக இந்த பகுதியில் பட்டா வேணும்னு சொல்லிட்டு மக்கள் பல போராட்டங்கள் நடத்தி இருந்தாங்க. 3 ஆண்டுகளாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பார்த்தாங்க. கடைசியா போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பார்த்து முடியாததுனால எங்ககிட்ட வந்து சொன்னப்போ அப்புறம் தொலைக்காட்சி நியூஸ் 7 தொலைக்காட்சி தமிழ் இவங்கெல்லாம் வந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து நம்மளுக்கு கலெக்டர் தாசில்தார் இவங்கள உடனடியாக நடவடிக்கை எடுத்து நமது சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் அவர்கள் முயற்சியாலும் அனைவரும் ஒரு 10-15-20 நாளுக்குள்ள ஃபர்ஸ்ட் இபிக்கு கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2வது பார்த்தா 12 பேருக்கு உடனடியாக பட்டா வந்துருச்சு. பாக்கி இருக்கிற ஒரு 10-16-17 பேருக்கு ஒன்று இருக்குது. அவங்களுக்கும் இந்த மாதிரி உடனடியாக கொடுத்துட்டாங்கன்னா பாக்கி இருக்கிற மக்களும் இதே மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. தற்போது இவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? நீண்ட கால போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு விடிவு காலமாகும். இந்த நூற்றாண்டுகள்ல வளர்ச்சியடைந்த ஒரு பாதையில செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழல பல ஆண்டு காலமாக இந்த மின்சார வசதி இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த ஒரு மனவேதனை ஏற்பட்டுச்சு. இந்த போராட்டத்துக்கு பிறகு தற்போது கிடைச்சிருக்கு என்பது எங்களுடைய குடும்பங்கள் வாழ்வாதாரத்தில் அடுத்த கட்ட நிலையிடுவதற்காக ஒரு பட்டாவும் கிடைச்சிருக்கு, அதே போல மின்சார வசதியும் கிடைச்சிருக்கு அப்படின்றத ஒரு மன மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க. நம்மளால பார்க்க முடியுது. நியூஸ் 7 ரமேஷுடன் பிரசாந்த்.